நஜீப் பேரணிக்கு ஆதரவு தர அம்னோ பின்வாங்கினாலும் மாயிகா பாஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் பங்கெடுக்குமா? முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன்ராசாவிற்கான ஒற்றுமை கூட்டத்தை மாயிகா தொடரும் என்று மாயிகா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அறிவித்தார். பொது மன்னிப்பு விவகாரத்தில் இஸ்தானா நகாரா வெளியிட்ட அறிக்கை நமது அரசியலமைப்பு சட்டத்தின் புனித தன்மையை சரியான நேரத்தில் நினைவூட்டுகிறது. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 42(1)(2) கீழ் வழங்கப்பட்ட தனி சிறப்பு அதிகாரங்கள் தொடர்பான மாட்சிமை தங்கிய மாமன்னரின் ஆணையை மாயிகா முழுமையாக மதிக்கிறது. இந்நிலையில் டத்தோஸ்ரீ நஜீப்பிற்கு ஆதரவாக பேரணி ஒன்றை நடத்த மாயிகா உட்பட பல கட்சிகள் திட்டமிட்டிருந்தன. நஜீப்பிற்கான ஒன்று கூடுவதில் எந்த தவறும் இல்லை என நான் கருதுகிறேன். இது மாட்சிமை தங்கிய மாமன்னரின் ஆணையை மீறாத ஆதரவு. ஒற்றுமை பேரணியாகும். ஒற்றுமை கூட்டங்கள் ஒரு ஜனநாயக உரிமையாகும். அதே நேரத்தில் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாவிற்கு வீட்டு காவலில் வைக்க அனுமதித்த 16வது மாமன்னர் வழங்கிய கூடுதல் உத்தரவையும் நாம் மதிக்க வேண்டும். வரும் திங்கட்கிழமை நஜீப்பிற்கு நியாயமான பாரபட்சமற்ற நீதித்துறை மறு ஆய்வுக்கான அவரது உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி எப்பொழுதும் வெளிப்படையாகவும் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நஜீப்பிற்கு ஆதரவான ஒற்றுமை கூட்டத்தை மாயிகா தொடரும். அதே வேளையில் நஜீப்பிற்கு ஆதரவாக சிறப்பு பிரார்த்தனை பத்துமலை முருகன் ஆலயத்தில் நடைபெற மாயிகா ஏற்பாடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னதாக முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப்பின் வீட்டு காவல் தொடர்பான மாமன்னரின் கூடுதல் உத்தரவு குறித்து உண்மை நிலையை அறிய மக்களுக்கு உரிமை உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.